Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL the CSK the yes. ஸ்டீவன் ஃப்ளெமிங் சிஎஸ்கே விட்டு பிரிஞ்சிட்டாரு. 18 வருஷம் சிஎஸ்கே கூட தான் இருந்தார். ஸ்டார்டிங்கில் பிளேயராகவும் அப்புறம் ஹெட் கோச்சாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ என்ன இப்போ அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு இருக்கோம். ஆமாம், அது சொல்கிறேன். கோச்சு தேர்றதுக்கு முன்னாடியே கேப்டன் இவர் தான், ஆல்ரவுண்டர் இவர் தான் ஒரு கதை ஓடிட்டு இருந்தது. ஹார்திக் பாண்டியா வச்சுக்கிட்டு அவர் இப்போது டவுட்ஃபுல்னு நான் முதலேருந்தே சொன்னேன். அவர் டவுட்ஃபுல் தான். இப்போ கேகேஆர் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும், அது அப்புறம் வருவோம் அதுக்கு. சரி, இந்த கோச்சு தான் போனார் பார்த்தா இப்போது அடுத்தது மைக் ஹசி பற்றி விஷயம் ஒன்று வெளில வந்திருக்கு. ரைட், எம்எஸ் தோனி போன சீசன் விளையாடல, இந்த வரப்போகிற சீசன் விளையாடுறதா தெரியல. ஏன்னா இன்ஜுரி ப்ராப்ளம் அப்போ அவருக்கு ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்குது. ருத்ராஜ் ஆஸ் எ கேப்டனாக ரியலி ஸ்ட்ரகிள். 5 டைம் சாம்பியனுங்க. நம்ம கடந்த 3 சீசனாக குவாலிஃபை ஆகவே இல்லை. 2023 தோனி கேப்டனாக இருக்கும்போது கப்பு ஜெயிச்சோம். 2024 வந்து குவாலிஃபை ஆகல, 5th பொசிஷன். 25 ஆகலை, 10வது ரேங்க். நல்லா திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. முடிஞ்சு போன சீசனில் 6 மேட்ச் ஜெயிச்சாங்க, 8 தோத்தாங்க, 12 பாயிண்ட், ரேங்க் நம்பர் 8. கொஞ்சம் ப்ரொமோட் ஆகி மேலே வந்துருக்கோம் 8th. அண்ட் நல்ல வேலை நமக்கு பின்னாடி மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் பாண்டியா நின்றுட்டு இருக்கார் லைனில். அவங்க 4 வின்னு தான். இவங்களும் 5 கப்பு ஜெயித்தவங்க. இல்லை என்ன ஆச்சு பார்த்தீங்களா? இந்த 5 கப்பு 10 கப்பு ஜெயித்தவங்களோட நிலைமையை பாருங்கள். இப்போ அதான் கிரிக்கெட் இஸ் மூவிங் ஆன். யங்கர் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகிடுச்சு. அதான் வி ஹேவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட். இன்னும் நம்ம பழைய கதையே சொல்லிட்டு கூடாது. ராய்டு 123 அடித்தார், ஊத்தப்பா எவ்வளோ அடிச்சார், என்ன வருகா அப்படி இப்படிலாம். எனவே எல்லாம் இருக்கட்டும். லேட்டஸ்ட் நியூஸ் எதாவது சொன்னேன். என்னது அது? ஸ்பெகுலேஷன், ரூமர், என்ன வேணால் எடுத்துகிட்டு போட்டோம். எல்லா இடத்துலையும் இதை பற்றி பேசுகிறேன். மைக் ஹசி அவர் பேட்டிங் கோச் சிஎஸ்கேக்கு. ஸ்டீவன் ஃப்ளெமிங் வந்து போனார்ல, இங்கிலாந்துக்கு ஹெட் கோச் ஆகிட்டார். டெஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும். ஒயிட் பாலுக்கு ஸ்டில் பிரெண்டன் மெக்கல்லாம் தான். அவர் போனதுனால பிரெண்டன் மெக்கலை நவுத்திட்டு அவர் ஹெட் கோச்சாக போட்டாங்க. போன சும்மா இருக்கணும்ல. இங்கே கேட்டிருக்காரு பேரு காசி, நீ வந்துடுறேன் எங்கள் கூட பேட்டிங் கோச்சாவா. ஸ்பெஷலி நெக்ஸ்ட் இயர் ஆஷஸ் நடக்க போகுது. ஆஷஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 கண்ட்ரிக்குமே, இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு. அந்த அளவுக்கு அவங்களோட 2 பேரோட ரைவல்ரி 1882 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அது 144 வருஷம் ரைவல்ரிங்க. அது ஃபஸ்ட்டு ஆஷஸ் சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டிசம்பர் 1882 ஸ்டார்ட் ஆகி ஜனவரி 1883 முடிஞ்சுது. அதான் கிட்டத்தட்ட 144 வருஷம் ஆயிடுச்சு. அதில் நம்பர் 1 பேட்ஸ்மேன் எதிர் டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 144 வருஷம் ஹிஸ்ட்ரியிலே சார்டன் பிராட்மேன் அவர் தான் நம்பர் 1. இங்கிலாந்துக்கு எதிராக மட்டுமே 5028 ரன் அடிச்சிருக்காரு மனுஷன். ஆவரேஜ் ஆஃப் 89.78. நீங்கள் ஓவராலாக பார்த்தா இவரோட ஆவரேஜ் 99. ஆமாம், கடைசி மேட்ச்சில் டக்கில் விட்டுட்டாருன்னா ஆவரேஜ் 100 இருக்கும் டெஸ்ட் மேட்ச்சில். இப்போ ஹோல் டீமே 100 எடுக்க தருமாது இவர் ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தார் 100. எனிவே போலிங் அபியஸ்லி ஷேன் வான் 195 விக்கெட் எடுத்தார். ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான் 2 டீமும் சேர்த்தா. இங்கிலாந்துக்கு ஸ்டூவர்ட் பிராட், ஆண்டர்சன் நினச்சா பார்த்தா ஸ்டூவர்ட் பிராடா. எனிவே 11 வாட்டி 5 விக்கெட் ஆல் எடுத்தார் ஷேன் வான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாரம்பரியம் அண்ட் வெரி ப்ரெஸ்டீஜியஸ். ஸோ அதுக்காக கூப்பிட்டுருக்காரு பேருக்கு ஃப்ளெமிங், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. இவரும் வரண்டார் பேருக்கு. ஆமாம், ரைட். இதில் எனக்கு வியர்டாக தெரிஞ்சது என்னன்னா, இதே ஆஸ்திரேலியாவுக்கு ஆஷஸ் விளையாட்டிருக்காரு நம்ம மைக் ஹசியை. இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன், நோ டவுட். மைக் ஹசி 6235 ரன் டெஸ்ட் ரன் சொல்கிறார் 79 டெஸ்ட் மேட்ச்சில். இவர் வந்து இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு பேட்டிங் கன்சல்டன்ட் அவர் இருந்திருக்கார் ஹசி. ஆனால் அது ஆஷஸ் இல்லை. எதுக்கு இருந்தாருன்னா, அந்த வேர்ல்டு கப் நடந்ததில்ல 2022 T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவில். நம்மளை கூட 10 விக்கெட்டில் துரத்தி அமைச்சாங்க இங்கிலாந்து செமிஃபைனலில். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2022 வேர்ல்டு கப் இங்கிலாந்து தான் ஜெயிச்சாங்க. அதுக்கு பேட்டிங் கன்சல்டண்ட்டாக இவர் இருந்தார் மைக்கேல் ஹசி. அது கூட அவ்வளோ பேசு பொருள் ஆகலை. ஏன்னா அது டோர்னமெண்ட்டு T20, இது ஆஷஸ். அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆர்ச் ரைவல்ஸ், இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா. அதுக்கு இவர் வராரு அப்படின்ட்டு ஆல்ரெடி அவங்க எல்லா மீடியாலையும் போல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிஎஸ்கே நம்ம விஷயத்துக்கு நம்ம புலம்புவோம். இப்போ ஏற்கனவே ஃப்ளெமிங் இல்லாமல் தேடிட்டு இருக்கோம். தோனி விளையாடுவார் இல்லையா தெரியல. இப்போ இவரு போயிட்டாருன்னா, மைக்கேல் ஹசி போயிட்டாருன்னா பேட்டிங் கோச்சா யார் வருவா? இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராவோ கிளம்பி போயிட்டார், இவரும் கிளம்பி போயிட்டார் ஸ்டீவன் ஃப்ளெமிங். இப்போ போக பார்த்தா இவரும் கிளம்பிட்டார் பேருக்கு மைக் ஹசி. அண்ட் நீங்கள் பிளேயராக பார்த்தா எம்எஸ் தோனி ஸ்டில் டவுட்ஃபுல் விளையாடுறா தெரியல. ஜடேஜா கிளம்பி போயாச்சு, ஃபேப் டுப்ளசி கிளம்பி போயாச்சு. இதெல்லாம் சம் ஆஃப் த பிக் நேம்ஸ். அதுக்கப்புறம் 10 ரன்னா அவரும் கிளம்பி போயாச்சு. விக்கெட் டேக்கெட்லாம் சொல்கிறேன். இப்போ யார் போலிங் போடுறது, யார் ஸ்கோர் பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. இதில் வேறு நடுவில் டூபேயோ பிரேவிஸோ அமைச்சிட்டு ஹார்திக்கு கூப்பிட்டு வச்சுக்கலாம். சரி, நான் கூட சந்தோஷப்பட்டேன். சரி, ஹார்திக் வந்து கேப்டன் ஆகிட்டா இன்னொரு நெக்ஸ்ட் 4 கப்பு ஜெயிச்சிடலாம். நம்ம 5 கப்புக்கு பதில் 9-10 கப்பு ஜெயிச்சிடணும்னு பார்த்தா அவர் இப்போ வரமாட்டேற மாதிரி தெரியுது. கேகேஆருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? பாப்பா அதை வரபடி வரட்டும். கடைசியாக ஆஷஸ் இங்கிலாந்து ஜெயிச்சது வந்து 2015 ஆச்சு. கிட்டத்தட்ட 11 வருஷமாக அவங்க ஜெயிக்கவே இல்லை. அவங்க எப்படியாவது ஆஷஸ் ஜெயிச்சாகணும். ஜோ ரூட்டு இப்போ நேற்று தான் இங்கிலாந்து பாகிஸ்தான்கிட்ட ஜெயிச்சாங்க டெஸ்ட் மேட்ச். இன்னிங்ஸ் டிஃபீட்டு. இவரு கோச் கிடையாது, ஹெட் கோச் இவரு இல்லை. இப்போ யாரு கோச்சுன்னு கேட்பீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக? இவரு கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரெஸ் கோத்திக். அவர் லெஃப்டி. அவர் ஒரு கோச்சோ, போல் காலிவுட்.
அவர் ஒரு கோச்சு, இவங்கள தான் அவங்க கோச்சு. ஜிதின் பட்டேல் அவர் ஒரு கோச்சு. அசியை கூட கேட்டாங்க, நான் இப்போ எல்லா மீடியாவும் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் போய் இங்கிலாந்துக்காக நீ எப்படி கோச் பண்ணலாம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரானும் போது அவர் சொன்னார், அது என்னோட ஜாப், அவ்வளோதான். நான் ஒரு டீமாக தான் பார்க்குறேன். அது எந்த டீமாக இருந்தாலும் நான் கோச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டோ சவுத் ஆப்பிரிக்காவோ பாகிஸ்தானோ இந்தியாவோ யார் வந்து நான் அந்த கோச்சாக தான் பார்ப்பேன். என் எந்த டீம் இருக்கான்னு எனக்கு கவலை. நான் வந்து எது டீம் கோச் இல்லை, இந்த டீம் கோச்சு. ஆனால் நான் அதை தான் நான் பார்ப்பேனே தவிர எனக்கு அது ஒன்றும் வீடாக தெரியலன்னாரு. இந்த ஃப்ளெமிங்கும் மைக்கசி இருக்காங்களா, எது தெரியுமா அவர் கூப்பிட்டது. இவங்க 2 பேரும் டுகெதர் 15 வருஷமும் ஒன்றா சிஎஸ்கேல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டீம்மேட்டாக இருந்தாங்க. அப்புறம் அவருக்கு ஃப்ளெமிங் கோச் ஆகும்போது இவர் பேட்ஸ்மேனாக இருந்தார் மைக்காசி கொஞ்சம் சீசன். அதுக்கப்புறம் பேட்டிங் கோச் ஆகிட்டார். இங்கே தான் சென்னையில் தான் சுற்றிட்டு இருந்தார் அவர் 15 சீசனாக 2 பேரும் ஃப்ளெமிங் அசியும். நாளைக்கு இருக்குல்ல இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ வேணா கேளுங்க. நிறைய பேர் கேட்டால் அதை இன்னொரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன் சார் சிஎஸ்கேல தமிழ் பிளேயரே இல்லை, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிங்களே. நான் திருப்பி கேட்குறேன், தமிழ்நாடு பிரீமியர் லீக் நடக்குது, அது ஃபுல்லாகவே தமிழ் பிளேயர் தான். எத்தனை பேர் பார்க்குறீங்க? யாராவது பார்க்குறீங்களா? என் ரிவ்யூ வச்சே நான் சொல்கிறேன். மற்றபடி நான் டிவி ஆடியன்ஸ் பற்றி பேசல. நிறையா ரிவ்யூ போட்டிருக்கேன். கோவை கிங்ஸ் ஆகட்டும், மதுரை பேந்தர்ஸ் ஆகட்டும், நெல்லை ராயல் கிங்ஸ், சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திண்டுக்கல் டிராகன், மதுரை பேந்தர் என்றால் 100 பேருக்கு மேலே பார்க்கவே இல்லையா? இதுதான் உங்களோட பற்றா? தெரியாமல் தான் கேட்குறேன் நான். முதல்ல அதை போய் பாருங்க மேம். நம்ம ஊர், நம்ம கெத்து, நம்ம லீக் அது நடந்துட்டு இருக்கு. டிஎன்பிஎல் சேப்பாக்கில் நடக்குது. இப்போ அது டிக்கெட்டை வந்து போய் பாருங்க. ரீசனபிள் ரேட் தான் டிக்கெட்டும். ரைட், அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு, அப்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்து லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.